பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு. இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 2. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். 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 என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி பிரிவு 14, வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, நாம் நம்பி தேடுகின்ற நம்முடைய கடவுள் தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். இதைத்தான் நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். பவுல்
அவருடைய உரையிலே இத்தகைய ஒரு செய்தியைத்தான் கொடுக்கின்றார். முன்னவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் என்று அவர் சொல்லுகின்ற இந்த செய்தியை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம். வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கடவுள், வாக்கு மாறாத கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே அவர் சொன்ன எல்லாவற்றையுமே உரிய காலத்திலே நமக்கு செய்து தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். எனவே அவர் மீது பற்றுறுதி கொண்டு நாம் பயணப்படவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனிதர்கள் வாக்கு மாறலாம், வாக்கு பிறழலாம். ஆனால் நாம் தேடுகின்ற நம்முடைய கடவுள் வாக்கு மாறாதவராக இருந்து தான் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவு செய்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட. எத்தனையோ சாட்சியங்களை நம்மால் பார்க்க முடியும். நானே உங்களை குணமாக்குகின்ற ஆண்டவர் என்று கூறுகின்றார். நான் உங்களை இளைப்பாறச் செய்வேன் என்று கூறுகின்றார். நம்மீது அவர் கவலை கொண்டுள்ளார் என்று கூறுகின்றார். இப்படி அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் இன்றும் நம்முடைய வாழ்விலே நிறைவு காண்பதை நம்மால் காண முடிகின்றது. எனவே அத்தகைய நல்ல மேலான கடவுளையே நாம் பின்பற்றுகின்றோம் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியும் கூட. எந்த நிலையிலும் தன்னுடைய வாக்குறுதியை மீறாத கடவுளாகவே அவர் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே அவரே நமக்கு ஆண்டவராக, மெசியாவாக, மீட்பராக இருக்கின்றார் என்று சொன்னால் நாம் அவருடைய மக்களாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதனை புரிந்து நம்முடைய வாழ்விலும் அவருக்கு மட்டுமே உரிய மக்களாக நாம் வாழ்ந்து நிறை ஆசீர் பெற முன்வருவோம். இறை அருள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும். ஆமென்.